Hi guys, in this video we will study about queuing theory. So the basics of queuing theory only we are going to study because நமக்கு இருக்கிறது basic models மட்டும் தான் இருக்கு. Okay. So first theory parts பார்க்கலாம். Waiting line theory or queuing theory is used to solve queue forming situations like post office, banks, hospitals, theaters, malls எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். Okay. So அதில் இருக்க அந்த queue forming situation நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்க வெயிட் பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஸோ நம்பர் ஆஃப் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா வேணாமா, இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் இதில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் it is used to reduce the waiting time of the customer by allocating the facilities. அதாவது சர்வீஸ் கவுண்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் அந்த க்யூவில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு கஸ்டமரை குவிக்காக நம்மள்கிட்டருந்து வெளியில் அனுப்புகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஓகே, தென் கியூயிங் மாடல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் FCFS, LCFS and SIRO. FCFS அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே, அண்ட் LCFS அப்படிங்கிறது லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஜென்ரலாக நம்ம பார்க்குறது தான். அது என்ன லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்? இப்போ ஒரு ஆஃபீஸ் டேபிளில் ஃபைல்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதில் என்ன பண்ணுவோம்னா ஃபைல்ஸ் ஒன்று மேலே ஒன்று தான் எடுக்குவாங்க. அப்போ லாஸ்ட்டாக எந்த ஃபைல் இருந்ததோ அதில் தான் ஃபஸ்ட்டு அப்ரூவலுக்கு போகும். ஓகேவா? ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கியூ. ஸோ FCFS அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ இதுதான் மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணுற கியூ. SIRO அப்படிங்கிறது சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலி MMC is to. ஸோ FCFS நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அதில் என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறோமோ அது இங்கே டினோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லென்த் ஆஃப் த கியூ அண்ட் லென்த் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் லாம்டா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். தட் இஸ் அரைவல் ரேட், கஸ்டமரோட அரைவல் ரேட், ஆவரேஜ் அரைவல் ரேட் ஆர் மீன் அரைவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் டினோட் பண்ணுறது சர்வீஸ் ரேட், இதை மியூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். தட் இஸ் சர்வீஸ் ரேட். தென் இந்த C, that is very very important. இந்த C அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், எத்தனை கவுண்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. மேக்ஸிமம் நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறது பேசிக் மாடலில் சிங்கிள் சர்வர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் சர்வர் ஆர் கவுண்டர்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ், இதுதான் இதில் டினோட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் இதில் நம்பர் தான் இருக்கும். ஸோ 1 or 2 or 3 இது மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ FCFS அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த பாலிசி நம்ம எந்த ஆர்டரில் நம்ம அதை சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. திஸ் இஸ் நத்திங் பட் கியூ லென்த். தென் திஸ் இஸ் பாப்புலேஷன். பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும் தான் வருவாங்களா, இல்லை எல்லாருமே வருவாங்களா, அதை நம்ம டினோட் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் ஒன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது. ஸோ தியேட்டர் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, யார் வேணாலும் வருவாங்க. ஓகே, இப்போ லைப்ரரி அப்படின்னா காலேஜுக்குள்ளார இருக்கிறப்ப அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அதை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு பேசிக் மாடலில் MM1 FCFS இன்ஃபினிட்டி இதுதான் நமக்கு இருக்கும் ப்ராப்ளத்தில். ஸோ அதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இதுலேருந்து கேட்கலாம் கொஸ்டின்ஸ், இந்த ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த M இல்லாட்டி இங்கே ஏதாவது வேறு ஏதாவது கொடுத்துருங்களா, M1 M2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இல்லை லாம்டா மியூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம். ஸோ லாம்டா அப்படிங்கிறது அரைவல் ரேட் அண்ட் மியூ இஸ் த சர்வீஸ் ரேட் பெர் ஹவருக்கு. ஓகே, இட்ஸ் பெர் ஹவர். ரைட். தென் structure of the queue forming situations. சிங்கிள் சேனல் சிங்கிள் ஃபேஸ். சார் ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறோன்னா சர்வீஸ் டைம் கேல்குலேட் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ இது ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு கியூவும் ஒரு கியூ தான் இருக்குது. ஸோ இந்த கியூ இன்ஃபினிட்டி எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்குது.
ஸோ இதில் சர்வீஸ் பண்ணுறவங்க சிங்கிள் ஃபேஸில் வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இதுக்கான சர்வீஸ் டைம் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். தென் சிங்கிள் சேனல் மல்டிஃபேஸ். ஓகே, சிங்கிள் சேனல் மல்டிஃபேஸ் அப்படிங்கிறப்போ இதே மாதிரியே சிங்கிள் கியூ தான் இருக்குது எனக்கு. பட் ஆனால் ஃபேஸ் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஆகிட்டு இருப்பார், இங்கே ஒரு கஸ்டமர் சர்வ் ஆகிட்டு இருப்பார். ஓகே, ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு ஃபேஸு சிங்கிள் ஃபேஸு, இது வந்து 2 ஃபேஸ் இருக்கிறதுனால மல்டி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இது மாதிரி எத்தனை ஃபேஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் டைம் வந்து இங்கேயும் ஆட் ஆகும், இதுவும் ஆட் ஆகும். ஓகே, டோட்டல் சர்வீஸ் டைம் நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் மாடல் இஸ் மல்டி சேனல் சிங்கிள் ஃபேஸ். ஸோ மல்டி சேனல் அப்படிங்கிறது கவுண்டர்ஸ் மோர் தேன் 1 இருக்கும். ஓகே, மாடல் மட்டும் ஐடியா மட்டும் பார்க்குறோம். ஸோ கவுண்டர்ஸ் மோர் தேன் 1 இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன். இது ஃபேஸ் 1 தான். ஓகே, இந்த கவுண்டருக்கு ஒரு ஃபேஸு, இந்த கவுண்டருக்கு ஒரு ஃபேஸு. ஸோ ஓகேவா. தென் அதுக்கடுத்து மல்டி சேனல் மல்டி ஃபேஸ் அப்படின்னா ஸோ டோட்டலாக இதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஓகே, இது 2 தான் நான் வரைஞ்சிருக்கேன், எத்தனை வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 ஃபேஸ் இருக்குது, 2 கவுண்டர் இருக்குது, அதான் மல்டி சேனல் அண்ட் மல்டி ஃபேஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கான ப்ராசஸிங் டைமு ஆர் சர்வீஸ் டைமு, இதுக்கான சர்வீஸ் டைமு, 2 சர்வீஸ் டைமையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, யா. தென் அரைவல் பிஹேவியர்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். பால்கிங் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர் வராங்க, கியூ லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க, அரைவ் ஆகுறாங்க, பட் ஆனால் கியூவில் வெயிட் பண்ணாமல் போயிடறாங்க. தென் ரெனேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெனேஜிங் அப்படிங்கிறது ஒரு கியூவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு பாதியில் அந்த கியூவிலேருந்து வெளில வந்துடுறாங்க. ஸோ அதுக்கு பேர் ரெனேஜிங் அப்படின்னு பேர். தென் ஜாக்கிங் அப்படிங்கிறது ஜம்பிங் ஃப்ரம் ஒன் கியூ டு அனதர் கியூ. ஒரு கியூ வந்து நமக்கு டிலே ஆகிட்டு இருக்கும், அனதர் கியூ வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால அந்த கியூவை விட்டுட்டு டக்குன்னு அடுத்த கியூக்கு மூவ் ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் ஜாக்கிங் அப்படின்னு பேர். கொலிஷன் அப்படிங்கிறது கிளஸ்டராக நின்றுட்டு இருப்பாங்க, அதில் ஒருத்தர் மட்டும் கியூ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அந்த கியூவை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதுக்கு பேர் கொலிஷன் அப்படின்னு பேர். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரைவல் ரேட். ஸோ அரைவல் ரேட் அப்படிங்கிறது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான், எவ்வளோ கஸ்டமர்ஸ் பெர் ஹவர். ஓகே, அரைவல் ரேட் பெர் ஹவர். Then service rate also per hour. ஓகே, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தென் அரைவல் டைம் அண்ட் சர்வீஸ் டைம் ரெசிப்ரோக்கல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரைவல் ரேட் வந்து நம்ம லாம்டா தான் ஃபாலோ பண்ணுவோம், சர்வீஸ் ரேட் வந்து மியூங்கிற சிம்பிள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அரைவல் டைம் கேட்குறாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரைவல் ரேட் போட்டிங்க அப்படின்னா அரைவல் டைம் கிடைச்சிடும். தென் சர்வீஸ் டைம் ஆல்சோ 1/μ. ஓகே, இந்த ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சர்வீஸ் டைம் அண்ட் அரைவல் ரேட் கிடைச்சிடும். இந்த டைம் அப்படிங்கிறது யூஸ்வலி எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த அரைவல் ரேட், அரைவல் டைம் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் இருக்கிற நடுவில் இருக்க டைம், அதாவது டிபெண்ட் ஆன் டைம் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அரைவல் ரேட் அண்ட் சர்வீஸ் ரேட் வந்து இட்ஸ் அ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரேண்டமாக இருந்ததுன்னா அங்கே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எடுப்போம். அதுவே டிஸ்க்ரீட் ஆர் கண்டினியூஸாக இருந்தது, இட்ஸ் நாட் ரேண்டம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா அதை எக்ஸ்போனன்ஷியலில் கொண்டு வருவோம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, தென் traffic intensity, generally we denote this by symbol rho. Okay, very important. Rho is nothing but lambda divided by mu. That is arrival rate divided by service rate. Okay, the lambda is nothing mean arrival rate nu sollalam or arrival rate nu sollalam. Okay, then probability that the system being empty. Inga the probability 3 irukku parunga. Okay,
traffic intensity or utilization factor. Maximum இந்த word தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, utilization factor. Probability that the channel being used. Okay, channel being empty க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா rho naught is equal to or p naught is equal to 1 minus rho. Okay, so this is the formula we use. Sometimes they will denote p naught. Channel being empty க்கு formula இதுவா கூட இருக்கலாம். Okay, now length of the system. So first we have to distinguish between system and queue. System அப்படின்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த கஸ்டமரையும் கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சிஸ்டம். சர்வீஸ் கவுண்டர்ல இருக்கவங்கள கன்சிடர் பண்ணாம மீதி இருக்கவங்க கியூவை மட்டும் கன்சிடர் பண்றத கியூன்னு சொல்லுவோம். அதை லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இஸ் கியூ. இப்போ சிஸ்டம் அப்படிங்கிறது சர்வீஸ்ல இருக்கிறவங்க கஸ்டமரையும் டோட்டலா நம்மள்ட்ட எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கன்சிடர் பண்ணோம்னா அது சிஸ்டம். சர்வீஸ்ல உள்ள போயிட்டாங்க, பீயிங் சர்வீஸ்ட், இப்போ சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, அவங்கள வந்து விட்டுட்டு மீதி இருக்கவங்களை கன்சிடர் பண்ணீங்கன்னா அது கியூ. ஸோ லென்த் ஆஃப் த சிஸ்டம் LS is equal to, it's nothing but rho divided by 1 minus rho, the utilization factor. So rho ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும், it's nothing but lambda by mu. ஸோ அதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. I think is equal to lambda by mu divided by 1 minus lambda by mu. டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு LCM எடுத்தீங்க அப்படின்னா lambda by mu மேல அப்படியே இருக்கட்டும். ஸோ mu minus lambda divided by mu, mu cancel பண்ணிடலாம். ஸோ finally we'll get lambda divided by mu minus lambda. ஸோ இந்த ஃபார்முலா தான் மேக்ஸிமம் ஃபார்முலாவாக கேட்டாங்கன்னா இருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ டிராஃபிக் இன்டென்சிட்டியை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், அதாவது தட் இஸ் நத்திங் பட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். தென் லென்த் ஆஃப் த கியூ, length of the queue. Length of the queue அப்படிங்கிறது LQ அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். You have to use the symbol LQ. Like to rewrite this, LS is equal to rho divided by 1 minus. Okay, so then length of the queue. Length of the queue அப்படிங்கிறதுக்கு LQ அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். LQ is nothing but this length of system minus the utilization factor rho, which is equal to length of system is nothing but lambda divided by mu minus lambda by mu, which is equal to so இதை மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் lambda ஸ்கொயர் டிவைடட் பை mu இன்டு lambda மைனஸ் mu. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா, லென்த் ஆஃப் கியூக்கு ஃபார்முலா. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ரோவ்லேயே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் இட் வில் பி ஈக்குவல் டு rho squared divided by 1 minus rho. Okay, so இந்த 10 ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம், இப்போ வெயிட்டிங் டைம் வரும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். ஸோ வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் WS is equal to length of the system divided by arrival rate. ஓகே, arrival rate தான் நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம். சிமிலர்லி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் in the queue, length of the queue, waiting time in the queue is equal to length of queue divided by lambda. Length of system length of queue calculate பண்றதுக்கு previous formula, இந்த formula யூஸ் பண்ணிக்கணும். Okay, so mostly இந்த questions தான் கேட்பாங்க, waiting time or length of the queue or system. Okay, so ஒரு example பார்க்கலாம். Customers arrive at the service center of a single server in the arrival rate of 10 per hour. Okay, 10 per hour. Service time per customer is 5 minutes சொல்லியிருக்காங்க. அப்போ per ஹவருக்கு எவ்வளோ வருங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். இங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, வேற அங்கேயும் இருக்காது. சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ 5 minutes அப்படின்னா 1 ஹவருக்கு we can serve up to 12. சரியா, 12 per hour. Service rate, so this is mu and this value is lambda. Okay, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்குது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வெயிட்டிங் டைம் பிஃபோர் ஸ்டார்டிங் த சர்வீஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் த சர்வீஸ் அப்படின்னா
they are asking WQ, waiting time in the queue என்ன அப்படின்னு கேட்குறாங்க. What is the formula for WQ? WQ is equal to length of queue divided by lambda. Length of queue formula என்ன? Length of queue is equal to row square divided by 1 minus row square. Row ஓட formula என்ன? Is equal to lambda by mu. So இந்த மாதிரி நீங்க calculate பண்ணலாம். இல்ல டைரக்டாவே length of queue formula lambda square divided by mu into lambda minus mu. இந்த formula யூஸ் பண்ணி கூட நீங்க calculate பண்ணலாம். So இதுல proceed பண்ணீங்கன்னா I have done it with the calculating row. Row ஓட value it is 10 by 12. Okay. Then WQ. So இதுல நான் row ஓட value substitute பண்ணனா it will be equal to length of q. Length of q is equal to இது value substitute பண்றேன். இந்த length of q will be equal to 5 by 12. Length of q calculate பண்றோம் அப்படின்னா இந்த formula யூஸ் பண்றோம். row ஓட value it is 10 by 12. நான் அப்படியே வச்சுக்கிறேன் 10 square divided by 12 square divided by 1 minus row square. Okay, that is actually equal to 1 minus row. Here it is row square divided by 1 minus row. So 1 minus 10 divided by 12. Okay, so இதுக்கு LCM எடுத்து cross multiply பண்ணீங்க அப்படின்னா you will get 10 square divided by 12 square divided by 12 minus 10 divided by 12. Okay, so இந்த 12 க்கும் square க்கும் cancel பண்ணலாம். Then what you will get 100 in the numerator divided by 12 into 2. Okay, so 2 cancel பண்ணீங்கன்னா it will be 50 by 2. 50 by 12. So WQ is equal to LQ divided by lambda. LQ oda value 50 divided by 12. So lambda 1 by lambda is nothing but 1 divided by 10 I think lambda oda value. So cancel பண்ணோம்னா it will be 5. So answer is 5 by 12. So option maybe இந்த மாதிரியே கொடுத்துருக்கலாம், fractionsல கொடுத்துருக்கலாம். Okay, option பார்த்துட்டு நம்ம work out பண்ணலாம். Calculator இல்லாத problem TRP examலாம் இருக்கு அப்படின்னா you have to do with this. Okay, so this is your answer. The waiting time. So waiting time நமக்கு எதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it will be in hours. இதுவும் உங்களுக்கு யூனிட் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இதை வந்து மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா I'm doing here. சப்போஸ் இதை மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா you have to multiply with 60. 5 divided by 12. Sorry. So 5 divided by 12 hours. இது எனக்கு மினிட்ஸ்ல இருக்க ஆன்சர் வந்து எனக்கு மினிட்ஸ்ல இருக்குன்னா I have to multiply this with 60. Okay, so what I will get here 5 12s are 60 which is equal to 25 minutes. Okay, so this is the answer. Minutes la kuduthiranga appadina this is the answer. Okay, let's see another example. Customers arrive at the first class ticket center of a theater at the rate of 12 per hour. There is no one clerk serving. Okay, so number of service center one da maximum irukum at the rate of 30 per hour. எல்லாமே per hour லே கொடுத்துட்டாங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. Arrival rate this is lambda, this is mu. What is the probability that there is no customer in the counter? Formula என்ன? Customer யாருமே இல்லைனா the counter will be empty. Okay, so utilization factor rho அப்படிங்கிறது that is lambda by mu and counter being empty is the formula 1 minus rho. Okay, so இதுதான் நமக்கு formula 1 minus rho. So 1 minus rho போட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். So rho naught is equal to 1 minus rho. டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. That is 12 divided by 30, that is nothing but rho. So being empty அப்படின்னா which is equal to 1 minus 12 divided by 30 which is equal to 30 minus 12 divided by 30 is 18 divided by 30. Okay, so 9 divided by 15. Further you can cancel this 3 divided by 5. So 3 by 5 answer கொடுத்திருந்தாங்கன்னா okay, or otherwise you have to multiply the 3 by 5 வந்து fractionsல convert பண்ணீங்கன்னா you will get
0.6. So that is nothing but 6 5s are 30. 0.6 value. This is your answer. Calculator இல்லனா இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும். So இத பிராக்டீஸ் பண்ணிக்கங்க. ஈவன் கேட் எக்ஸாம்லயும் நீங்க இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா it will save the time. Okay. So இதே ப்ராப்ளத்துல another question இருக்கு. What is the probability? அதே ப்ராப்ளம் தான். Okay, 12 per hour arrival rate, 30 per hour is the service rate. What is the probability that more than 2 customer in this counter? So customer ஒரு customer இருந்தா தெரியும், 0 customer empty னா தெரியும், more than 2 னா என்ன அர்த்தம் அப்படினு கேட்டிங்கனா it will be 3 or 4 or 5 etc. Okay. So இதுக்கான probability நம்ம 1 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா so இதுக்கான answer 1 minus 0 empty ஆவும் இருக்கலாம் 1 ஆவும் இருக்கலாம் 2 ஆவும் இருக்கலாம். இதுக்கான probability நீங்க subtract பண்ணீங்கன்னா இது the solution. The probability that more than 2 customer. Okay, more than 2 customer க்கான probability. Okay, more than 2 customer க்கான probability இதான் ஃபார்முலா. So இது நீங்க calculate பண்ணனும். P0 க்கான ஃபார்முலா again and again நீங்க அத ஃபாலோ பண்ணனும். சப்போஸ் நம்ம இந்த P1 calculate பண்ணனும். If you know P0 and P1 calculate பண்ணனும் அப்படினா P1 is equal to P0 into lambda by mu. P2 is equal to P0 into lambda by mu the whole square. Okay. So probability of ஒரே ஒரு கஸ்டமர் இருக்கிறதுக்கு ரெண்டு கஸ்டமருக்கான probability எல்லாம் இதுதான். Right. So நீங்க அப்படி substitute பண்ணீங்கன்னா what you'll get 1 minus P0 நீங்க காமனா வெளிய எடுத்துறலாம் into 1 plus here it is P1 sorry the lambda mu வை substitute பண்ணலாம். So the value substitute பண்ணீங்கன்னா what you'll get lambda by mu plus lambda by mu the whole square. Okay. So நம்ம வந்து not happening வந்து P0 P1 P2 இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா you'll get the value. அதான் question. Okay. So இதுக்கான values எல்லாத்தையும் substitute பண்ணீங்கன்னா you'll get the solution 0.06. So P0 value தெரியும். previously நம்ம calculate பண்ணி வச்சிருக்கோம். It's 0.6. Okay. அத ரோ நாட் தான் வந்து probability 0 கான empty கான probability 0.6 இதோட value P0 is nothing but 0.6. Okay, lambda ஓட value தெரியும் 12, mu ஓட value தெரியும் that is 30. Okay, so இந்த values substitute பண்ணீங்கன்னா இது the solution. Simple தான், probability கொஞ்சம் தெரிஞ்சது அப்படினா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லனா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். So practice more question. Okay. So இந்த டைரக்டான சப்ஸ்டிடியூஷன் தான் ஒன்றும் பெருசான ட்விஸ்ட் இருக்காது. ப்ராபபிலிட்டியில் என்ன ட்விஸ்ட் என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாமோ அதுதான் இதில் இருக்கலாம். ரைட். தேங்க்யூ ஆல்.